கிராட்டிடியூடுன்றது இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு இவரு. ஒரு வாட்டர் பாட்டில், நோட், பென்சில்னு இதை கொடுத்த இவருக்கு அப்படி ஒரு நன்றியுணர்வை காட்டியிருக்காங்க இந்த குழந்தைகள். இந்த ஒரு ஆட்டிடியூடு தாங்க நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியிருக்காரு. எப்ரோக் காலேஜ் கிட் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கு நாம ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சா அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணிருக்காரு. இங்க நிறைய குழந்தைகளை பல பேர் இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு சரியான பேக், பென்சில், நோட் வாங்க கூட காசு இல்ல. அதனால இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் குழந்தைகளுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்திருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சில தொகையை ஒதுக்கணும்னா கண்டிப்பா அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு எஜுகேஷன், கல்வி அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு வேற மாதிரி மாத்திர ஒரு சக்தி கல்விக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சக்தியை இந்த குழந்தைகளும் பெறணும். இந்த காரணத்தால, அதாவது சின்ன சின்ன பொருட்கள் இல்ல அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய படிப்பை நிறுத்திடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அப்போ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க அதை வாங்கும் போது அப்படி ஒரு கிராட்டிடியூட காட்டியிருக்காங்க. அதை தான் இவர் மீன் பண்ணி இந்த மாதிரி கிராட்டிடியூட்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.